ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பர்ட் ஃபார்ம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்டை எப்படி ப்ரீடிங் பண்ணுறது. ஸோ அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்னென்ன சொல்ல வரேன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் ஏஜஸ் பர்ட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெட் ஷாப் போய் 2 லவ் பேர்டு வாங்குறீங்க. ஸோ அதோட இப்போது வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 500 பேரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரே 180 200 அந்த மாதிரி தான் இங்கே வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த மந்த்து அடல்ட்டு போடலாமா, செமி அடல்ட்டு போடலாமா, இல்லை நார்மல் ஸ்டேஜில் போடலாமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடல்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 முட்டை 2 முட்டை தான் ஹேட்ச் பண்ணோம். ஸோ நார்மல் நம்ம செமி அடல்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் 5லேருந்து 6 சிக்கு வரைக்கும் ஹேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எந்தெந்த சப்ளிமெண்ட் எப்பப்போ கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முதல்ல வந்து ப்ரீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 மந்த்து வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். பேர் வாங்கி விட்றதுக்கு முன்னாடியே 1 மந்த்து கிட்டத்தட்ட நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். கேஜி 2 பானை ஸ்டிக்கு அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேரை வாங்கிட்டு வந்து உடனே விட்டதுக்கப்புறம் அது வந்து ஒன் வீக் வந்து பார்க்கும். புது இடமா இருக்கிறதுனால உடனே வந்து அடாப்டேஷன் ஆகாது எந்த ஒரு பேர்டாக இருந்தாலும். ஸோ ஒரு நாள் இல்லை 2 நாள் போய் அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் அது வந்து எக்கு வைக்கும். ஸோ எக்கு வைக்காததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று மேலாக இருக்கும், இல்லை ஃபீமேலாக இருந்ததுன்னா எக்கு வைக்காது. நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மேலுக்கு வந்து நோஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரப்பாம்பூச்சி தொல்லை இந்த மாதிரி தொல்லை இருந்ததுன்னா முட்டை வைக்காது. அதனால கூட முட்டை வைக்காமல் கூட இருக்கலாம். ஸோ முட்டை வைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஏரியாவை பார்த்து வச்சு அதுக்கு நீங்கள் பானை செட் பண்ணிட்டீங்க. அதுக்கு முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரீடிங் டைமுக்குள்ளே ஒரு ஃபுட்டு போடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் போனுன்னு சொல்லுவாங்க, கனவா ஓடு. ஸோ இந்த மாதிரி கால்சியம் சத்து உணவாக போடணும். இப்போ வந்து கனவா ஓடு போட்டிங்கன்னா அடுத்து மஞ்சக்கருவு, அதாவது அவிச்ச முட்டை இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா மேக்ஸிமம் நீங்கள் வாங்கிட்டு வந்து விட்டு கிட்டத்தட்ட 1 வீக் கரெக்டாக 1 வீக்குக்குள்ளே எக்கு வச்சிடும். நான் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு பேர் தான் வாங்கி வளர்த்தேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட பேர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 30 பேர் கிட்டத்தட்ட நான் வச்சுருக்கேன். ஸோ அது எதுவும் இப்போதைக்கு சேல் பண்ணல, எல்லாமே ப்ரீடிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து கனவா ஃபுட்டு போட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக முட்டை வைக்கும். முட்டையோட தன்மை வந்து அதிகமாக, அதாவது ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால முட்டை மேக்ஸிமம் 7 முட்டை வைக்கும் இது போடுறதுனால. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெடிசன் ஒன்று கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதாவது விட்டு 3ஆவது நாளில் இந்த மெடிசன் கொடுக்கணும். பேரை இது கேஜுவில் விட்டு 3ஆவது நாள், ஃபஸ்ட்டு 2 நாள் நார்மல் தண்ணிக்கு அது பழகணும். 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நைட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த மெடிசனை கலந்து வச்சிங்கன்னா பேர்டு வந்து குடிச்சதுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து செக்ரிட் ஆகும். அதாவது ப்ரீடிங் வந்து ஸ்டேஜ் வந்து 1 வீக்குக்குள்ளே, நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் பண்ணால் டக்குன்னு குயிக்காக ப்ரீட் ஆகுன்றதுக்காக. ஓகேங்களா. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்டு நம்ம கொடுக்கணும். கொண்டைக்கல்லையாக இருக்கட்டும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, அவிச்ச வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது முளை கட்டின பயிர், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காளான், அதாவது சோளம், அதே சமயம் கம்பு ஊற வச்சு மக்கிய நாள். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டாக நம்ம கொடுத்துட்டு வரணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பானை வந்து நீங்கள் அது அடுத்து வரேன். ஸோ எது பெஸ்ட்டுன்னு நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பானை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி ஏதோ உள்ளே போகுதுன்னா அதுக்கு பேர்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டுனா எக்கு வைக்காது. ஓகேங்களா. எக்கும் வைக்காது. சிக்கு பொரிச்சாலுமே ரத்த கவுச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்துடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பல்லி வந்து சாப்பிட்டு போயிடும். இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பானையை சுற்றி சாக்கு இருக்குல்ல, கரப்பாம்பூச்சி சாக்கு, அதை நீங்கள் எறும்பு சாக் பீஸுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் அப்படியே லைட்டாக
தேய்ச்சி விட்டு அவுட்டரில் மட்டும் தேய்ச்சி விட்டால் போதும். இது புதுசாக நீங்கள் வந்து உள்ளே இருக்கும் போதே நீங்கள் வந்து அவுத்துட்டு மறுபடியும் தேய்ச்சிட்டிங்கன்னா பேர்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். எக்கு வச்சுருக்கும் போதே நீங்கள் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா பேர்டு வந்து அங்கேயும் இங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டுனா அப்போ எக்கும் லாஸ் ஆகிடும். அதே சமயம் வந்து மறுபடியும் இடத்த கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 1 வீக்கு கிட்டத்தட்ட ஆகிடும். அதனால் நம்ம ஆல்ரெடி இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எக்கு வைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். உள்ளே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பானை பெஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ரீடிங் பாக்ஸோட பானை பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லவ் பேர்டை பொறுத்தளவில் பானை பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சிக்கு வரைக்கும் பொரிச்சிருக்கு. அது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 கொஞ்சம் பெருசானோடனே நானே இறக்கி வெளில விட்டுருவேன். அப்போ அது காலில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் அதை சிக்கை பொரித்து லைட்டாக கால் படுற மாதிரி தண்ணியில் வச்சு லைட்டாக அமுக்குனாவே போதும், உடச்சிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா அதே நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அந்த எல்லா சிக்கும் பொரிச்சதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்டாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா க்ரோத் வந்து ஹெவி க்ரோத்தாக இருக்கும். ஸோ 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வைக்கணும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் சிக்கு வந்து டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் என் பானையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குப்பையாக இருக்கும். பாக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி மாட்டி விட்ருவோம் பானையை. இது ரீசைக்கிளிங் சிக்கு அடுத்த கிளச்சிக்கு ரெடி ஆகுதுன்னா அடுத்து இறங்கிட்டுனா நீங்கள் வந்து மறுபடியும் மாட்டுற மாதிரி இருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரீடிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து செட் பண்ணிங்க. ஸோ காலனி ப்ரீட்னால் காலனி ப்ரீடில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயம் வந்து செப்பரேட் ப்ரீடிங்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செப்பரேட் ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அலைச்சல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போது 2 பேர் வாங்கினீங்கன்னா 2 பேருக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். 2 இதுக்கு அதே மாதிரி 30 பேர் ஆகிட்டுனா பார்த்துங்க. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். செப்பரேட் ப்ரீடிங்கை பொறுத்தளவு அது கஷ்டம். நீங்கள் ரொம்ப ஈஸியாகிடும் பழகிட்டிங்கன்னா. அதனால் செப்பரேட் ப்ரீடிங்கை பொறுத்தளவில் காலனி ப்ரீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேணான்னு சொல்ல, காலனி ப்ரீடையும் ட்ரை பண்ணுங்கள், அதே சமயம் செப்பரேட் ப்ரீடிங்லையும் ட்ரை பண்ணுங்கள். செப்பரேட் ப்ரீடை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பானையாக இருக்கலாம், பாக்ஸாக இருக்கலாம், அது நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதே என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸும் இருக்கும், பானையும் இருக்கும், அதே சமயம் அந்த பெயிண்ட் டப்பான்னு சொல்லுவாங்களே அதுவுமே இருக்குது. நான் அது இந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். எல்லாமே நம்ம இது காலனி ப்ரீடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால தான் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ப்ளஸ் சிக்கு வந்து நம்ம இதில் வந்து இறங்கியிருக்கு. 1-2 இல்லாமல் இருக்கலாம். அது மேக்ஸிமம் இப்போ தான் பொரிச்சு கீழே இறங்கி இருக்கலாம். மேபி அது சாப்பாடு கூட ஊட்டிகிட்ருக்கலாம். ஓகேங்களா, கீழே கிட்டத்தட்ட 10 சிக்கு என்கிட்ட நிற்கும். அது நான் பெஸ்ட்டு அது என்ன ப்ரோ அதுக்குள்ளே அது தள்ளி விட்ருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தள்ளி விடாது. அது வந்து என்னோடய இதில் வந்து பானை மாட்டியிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே அடுத்த கிளச்சுக்கு போய் எக்கு வைக்காது. என் லவ் பேர்டு இது வரைக்கும் வச்சதில்லை. அதனால் அந்த கான்ஃபிடென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பானையை மாட்டுவேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நல்லா கொடுத்துட்டு தான் அது நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கிளச்சிக்கே போகும். நீங்கள் வந்து உங்களுக்கு செப்பரேட் ப்ரீடிங் போட்டிருந்தா நீங்கள் பானையை அவுத்து 1 வீக்கு இல்லை 2 வீக்கு வெளில வச்சுட்டு அதுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து மறுபடியும் மாட்டுங்க. மேக்ஸிமம் இதை ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 5 சிக்கு மேக்ஸிமம் இறங்கிடும். ஸோ உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா 7 சிக்கு, லக்கு இருந்தது 8 முட்டை வச்சு 7 சிக்கு கூட பொறிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இது உங்களுக்கு வந்து ப்ரீடிங் டிப்ஸ் வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நம்பர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் ரெடி பண்ணி அந்த நம்பரை நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே நான் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வந்து கேட்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள், நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 1 டிலே ஆகும் மொழி அன்றைக்கே வந்துடும். நீங்கள் இன்றைக்கி நைட்டு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட்டே உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏஜஸ். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் கைஸ். Like a Hellcat.